guys, welcome. I am Vijayalakshmi, tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, what is your message from your future self? உங்க future self கிட்ட இருந்து உங்களுக்கான இப்ப பிரசன்ட்ல இருக்க உங்களுக்கு என்ன மெசேஜ், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி டீடைல் ரீடிங், பைல் ரீடிங் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இங்க நான் 3 பைல் வச்சிருக்கேன், 3 கார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல ரொம்ப எது அட்ராக்ட் ஆகுதோ அந்த பைல் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 இட்ஸ் கோயிங் டு பி கோல்ட் வித் பிளாக். பைல் 2 பாத்தீங்கன்னா இந்த கிரீன், பிளாக் வித் கிரீன். பைல் 3 பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பர்பிள். ஓகே, இங்க 3 பைல் இருக்கு. இதுல எது உங்களுக்கு ரொம்ப அட்டாச் ஆகுதோ இல்ல ரொம்ப ரெசனேட் ஆகுதோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பைல் 1, பைல் 2, பைல் 3. What is your message from your future self? Let's see. What is your message? Welcome pile 1. Pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு உங்க மைண்டா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கிளியர் ஆகிறதுக்கான just listen to it. கொஞ்சம் காமா உட்காந்துக்கோங்க. Take a deep breath. Inhale and exhale. பொறுமையா ஒரு 3 times பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிட்டு கொஞ்சம் உங்க பிரீத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸேல் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 times பண்ணுங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் 3 times ஜஸ்ட் லிசன் டு திஸ் மியூசிக். இந்த ஒரு மியூசிக்கை நீங்க லிசன் பண்ணுங்க. ஓகேவா? Just relax yourself. We'll go for the reading. உங்களோட future self கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். Future self உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, you have to come through or go through lot of mental struggle or mental problem, mental issues. உங்களை வந்து கூட இருக்க third persons இருக்கலாம், இல்லை அந்த karmic energies, அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை மென்டலி ரொம்ப லோவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு மட்டும் நீங்க இடமே கொடுக்காதீங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் நீங்க கொடுக்க கூடாது. யூ ஹாவ் டு பி மென்டல் கிளாரிட்டி இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். அது பண்றதுக்கு முன்னாடி இது எனக்கு நன்மை தருமா, பல விஷயங்கள் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் அதை மாத்திக்கணும்னு சொல்றாங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப பிளேஃபுல்லா நீங்க பண்ணிடாதீங்க. பிளேஃபுல் அப்ரோச்சோட அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா கூட அது என்ன பண்ண போகுது, அது என்ன நம்மளுக்கு தரப்போகுது, இல்ல ஒருத்தவங்க ஒரு சில பர்சன்ஸை வந்து நீங்க வந்து ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. ஸோ தட் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நீங்க பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு கிளியர் மைண்டோட நீங்க வந்து முடிவு எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரையுமே குறைச்சு நீங்க எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் ரொம்ப அழுத்தமா இந்த விஷயத்த சொல்றாங்க உங்ககிட்ட. அதே மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு இட்ஸ் மேபி மெட்டீரியலிசம், அந்த மாதிரி மெட்டீரியல் வைஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம போவேன்னா நீங்க போகாதீங்க. மெட்டீரியல் வைஸ் போகாதீங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு மெட்டீரியல், இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரி ட்ரீம்ஸில் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்யூச்சர் சொல்கிறாங்க. யூ ஹேவ் டு டூ சேவிங். உங்கள் மணி சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சில நீட்ஸ் வரப்போகுது, அன்எக்ஸ்பெக்டட் நீட்ஸ். அந்த டைமில் வந்து உங்கள் கையில் ட்ரை அவுட் ஆகி ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மெயினாக ஹெல்த் வைஸ் இஷ்யூ, ஹெல்த் ரிலேட்டடான திடீர்னு ஏதோ ஒரு சர்ஜரி அந்த மாதிரி ஏதோ ஒரு டைப் ஆஃப் இது காட்டுறாங்க. அதனால கொஞ்சம் உங்கள் மணி வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் எடுத்து வைங்க. மெட்டீரியல் வைஸ் பொருளோ இந்த மாதிரி வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க மணியை. யூ ஹேவ் டு டூ சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. மெயினாக ஃபார் ஹெல்த் வைஸ் இட்ஸ் மேபி உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். திடீர்னு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் உங்களுக்கு வர மாதிரியான சூழ்நிலை அமையுது. ஸோ தட் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் அதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்கிறாங்க யூ ஹேவ் டு டூ சம் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லான எண்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இட் மேபி இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, அதனால நீங்கள் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லாமல் அந்த டைமை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அந்த டைம் இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கிற நீங்கள் அந்த டைம் எல்லாமே வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இருக்க டைமை வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பர்பஸ், அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனுக்காகவோ அதை அவங்கள நினச்சி நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டில் டோன்ட் பி லைக் ஃபூல், ரொம்ப ஃபூல் மாதிரி அங்கேயே இருக்காதீங்க. அவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. உங்கள் பர்சன் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. வை ஆர் யூ ஸ்டில் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் வெயிட்டிங் ஃபார் தெம்? அந்த ஒரு பர்சனுக்காக எதுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க? அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கான ஃபீலிங்ஸ் அவங்க மனசில் எதுவுமே இல்லை. அவங்க பாட்டு அவங்க பணம் சம்பாதிக்கணும், அடுத்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் அதையே நினச்சி நின்றுட்டு இருக்கீங்க? உங்கள் லைஃப்பை அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி மூவ் ஆன் ஆகி போங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட மதராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெமினின் எனர்ஜி டினோட் பண்ணுறாங்க உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் தெம். டேக் கேர் அந்த ஒரு வேர்டு இயர் ஆகிட்டே இருக்கு எனக்கு. டேக் கேர் யோர் ஃபெமினைன் நேரோ இருக்காங்க. மேபி உங்கள் மதர் தான் டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. மதர் ஆர் யோர் ஒய்ஃப், ஓகேவா? இல்லை இஃப் யார் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா கமிட்டட்னா உங்களோட ஃபெமினைன் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டராக இருக்கலாம். டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் வைஸ் அந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில எசிடேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்க என்ன சொன்னாலும் இவங்க சொன்னால் இவங்க நம்ம நல்லதுக்கே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குறீங்க. அப்படி பார்க்காதீங்க. உங்களை சுற்றி நிறைய ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்கள்ட்ட அறிவுரை கேட்டுட்டு நீங்கள் அடுத்த முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாட்டும் போகிற போக்கில் போவேன், அந்த முடிவு மட்டும் நீங்கள் தனியாக முடிவு எடுக்காதீங்க. உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, எல்லா முடிவும் நீங்களே எடுக்காதீங்க, ஓகேவா? மற்றவங்க என்ன கைடன்ஸ், உங்க கூட இருக்கவங்க என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. ஆர்வ கோளாறு மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு மணி போட போகிறீங்க ஒரு ஃபேமில், ஏதாவது ஒரு ரிலேட்டடாக மணி ரிலேட்டடில் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு பண்ணுங்கள். நீங்களாம் எந்த ஒரு ஆர்வத்துலையும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் ரொம்ப தெளிவாக இதை நோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இஃப் யூ ஆர் சீயிங் ஃபார் அலைன்ஸ் இல்லை மேரேஜ், எஸ் அது எல்லாமே உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லாவே இருக்குது. ரொம்ப டிலே பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். இட்ஸ் அ ரைட் டைம். உங்களுக்கு இப்போ இருக்கிறது தான் ரைட் டைம். போய் பேசுங்க. உங்கள் பர்சன் வீட்லையா இருக்கட்டும், இல்லைன்னா அலைன்ஸ் பார்க்குறீங்க, அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா உடனே முடிச்சிடுங்க. ரொம்ப டிலே பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க, have a positive mindset. Don't think about the past. உங்கள் பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப வரி பண்ணிட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. You have to move on. Come on. You have a wonderful life in future. Why are you still standing there and worrying about your past? Just move on. Move on பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப். You have a luxurious life on your future self. அதான் சொல்கிறாங்க, you have a luxurious life and there is going to be a increment in salary. ஓகேவா? இன்க்ரிமெண்ட்ஸ் இன் சேலரி, ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் உங்களுக்கு இருக்கிறது தெரியுது, ஓகேவா? ஸோ தட் யூ நோ நீட் டு வரி அபவுட் இட். இப்போ ஃபினான்ஷியல் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஓவர் பர்டனாக இருக்கலாம்.
பட் உங்களோட ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்டேபிளான ஒரு லைஃப் இருக்குது. அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? பாஸ்ட்டை நினச்சி வரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது உங்களை விட்டு போன பர்சனை நினச்சி நீங்கள் வரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் பர்சனோட உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஓகேவா? there is going to be celebration and joy. you no need to worry about whoever உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை விட்டு போனவங்களை நினச்சி நீங்கள் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேவா? there is going to be அந்த ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனோட மேரேஜ் நடக்குது. you are leading a happy life. you no need to worry about the past. ஓகேவா? நீங்கள் யூனிவர்ஸ் மேலே வார்த்தை போட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகி போங்க, உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்து லைஃப் பர்பஸை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் pile 1. Hey guys, welcome. pile 2 choose பண்ணவங்க welcome you guys who choose pile 2. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா pile 2 சூஸ் பண்ணவங்க just close your eyes. உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? breathe in and breathe out slowly. ஓகேவா? breathe in பண்ணிட்டு செகண்ட்ஸ் ஆச்சும் ஹோல்ட் பண்ணிட்டு and then breathe out. ரிலாக்ஸாக பண்ணுங்க. இந்த மாதிரி 3 times பண்ணுங்க and just listen to this music. ஓகே? ரொம்ப காமா யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் breathe in breathe அவுட் பண்ணிட்டு நல்லா ஒரு காமாக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு இந்த ரீடிங்கை உங்களுக்கான ரீடிங்கை கேளுங்க உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் கிட்ட இருந்து. ஓகேவா? யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் வாட்ச். டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. டூ சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஓகே, சி எவ்வளோ கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ யூ ஹாவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஓகேவா? எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நீங்கள் அப்டேட்டடாகவே எப்போவுமே இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. யூ ஹாவ் அ பிரில்லியன்ட் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் உங்களை நோக்கி வரும். அது எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. அது எல்லாமே இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேபி உங்களோட பாத்வே நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வேணால் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், ஐ திங்க் ஸோ இது ரொம்ப ஸ்டூடெண்ட்டுக்கு ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் உங்களோட கோத்ரூவிங் இப்போ நீங்கள் போயிட்டுருக்க பாத் வேணால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த சூழ்நிலையை கரெக்டாக அமையாத மாதிரி இருக்குது. பட் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா யூ நோ நீட் டு வரி. உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுது. யூ நோ நீட் டு வரி. ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களோடது. உங்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியுமோ அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா யூ நோ நீட் டு வரி. யூ நோ நீட் டு வரி.
ஓகேவா? தெளிவாக அது சொல்கிறாங்க. உங்களை சுற்றி நிறையா டாக்ஸிக் பீப்புள்ஸாக இருக்காங்க, தேர்ட் பர்சன் எனர்ஜிஸ் நிறையா தெரியுது. உங்களை பற்றின ஒரு தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களை சுற்றி பின்னாடி நிறையா பேர் பேசுகிறாங்க, நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். டிப்ரெஷன் வேண்டாம். அந்த ஒரு ஸ்லீப்லெஸ் நைட், அந்த ரொம்ப தூக்கமின்மை அதெல்லாம் நீங்கள் பண்ணி உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அவங்க எல்லாருக்குமே கரெக்டான தண்டனை, அவங்களுக்கான என்னென்ன அவங்க உங்களை பேசுனாங்களோ அதுக்கு அவங்க பல மடங்கு அவங்க அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது. ஓகேவா? அதனால நீங்க வந்து கவலைப்பட்டு இப்போ பிரேக் ஆகி நிக்காதீங்க அப்படின்னு உங்க ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. யார் யாரெல்லாம் உங்களை பத்தி தவறா பேசினாங்களோ, அதுவும் ஒரு ஃபெமினைன் எனர்ஜிஸ் நல்லாவே தெரியுது, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணதா இருக்கட்டும். ஓகேவா? ஃபெமினைன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மணி ரிலேட்டடில் ரொம்ப கன்னிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது. அதேமாதிரி மேஸ்குலின் எனர்ஜியில் ரொம்ப அத்தாரிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டி, நான் தான் என் முடிவு எடுப்பேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. ஓவர் கண்ட்ரோல் உங்களை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? இட் மே ரெசனேட் டு எனிவன். ஓகேவா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது ரெசனேட் ஆகுதோ அவங்க இதை எடுத்துக்கோங்க. இப்போ இட்ஸ் கலெக்டட் ரீடிங், அதனால எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் இதில் வரலாம். அதனால என்ன சொல்கிறாங்க, யூ ஹாவ் டு டோன்ட் வரி. அதுதான் கிளியராக அந்த வேர்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களை ட்ரூவாக இருக்காங்க, உங்கள் மேலே அவங்க ட்ரூ லவ்வோட ட்ரூ இதோட இருக்காங்க. யூ நோ நீட் டு வரி. உங்களுக்கான ரைட் பர்சன் உங்கள் கையில் இருக்கும் போது எதுக்கு நீங்கள் வரி பண்ணுறீங்க? மற்றவங்களை பற்றி தேர்ட் பர்சன் என்ன பேசுகிறாங்க, உங்களை சுற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இது கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. I can see a lot of heart breaks, அந்த ஒரு sadness, ஒரு betrayal, இந்த மாதிரி நிறைய அந்த ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் நிறையாவே இப்போ உங்க ப்ரெசென்ட்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் அதனால தான் இத்தனை வாட்டி அதை டினோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்க, யூ ஹேவ் டு டூ சம் சார்ட் ஆஃப் சேவிங்ஸ். அதுக்குன்னு சேவிங்ஸ் பண்ணணும். ரொம்ப நீங்க அதுலயே குறியா இருக்காம உங்களுக்கு தேவையை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. you also have to take care of yourself and do savings. okay? and ஒரு சில விஷயத்துல இருந்து you have to முடிஞ்ச அளவுக்கு ஹீலிங் ப்ராக்டிஸோ மெடிடேஷனோ உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் பண்ண சொல்கிறாங்க. ஒரு மூவ் ஆன் ஆகுங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு உங்கள் லைஃப்லேயா இருக்கட்டும். there is going to be a huge transformation. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. there is going to be a happy family. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, செப்பரேஷனில் இருக்கீங்க, உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஃபேமிலி திருப்பி ரீயூனியன் நடக்க போகுது. உங்களுக்கு நல்ல உங்களோட குழந்தைங்களோட நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கான டைம் எல்லாமே நியர் ஃபியூச்சரில் இருக்குது. ஓகேவா? அதனால மற்றவங்க உங்களை என்ன பேசுகிறாங்க, ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேணாம். உங்களுக்கான உங்கள் பர்சன் உங்களை நம்பி ரொம்ப ட்ரஸ்ட் பற்றியாக இருக்காங்க, உங்களை வந்து ரொம்ப பிளைண்டாக நம்புகிறாங்க. ஸோ தட் உங்கள் பர்சன் மேலே நீங்கள் வந்து தவறு சொல்கிறதோ இல்லை அது மட்டும் பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. உங்கள் பர்சனை நீங்கள் ரொம்ப சந்தேகப்படாதீங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் ட்ராவல் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் மேபி லாங் டிஸ்டன்ஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி அது குட்டி குட்டி வேலையாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபியூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், உங்களுக்கு எது வருதோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேல் பர்சன் வந்து ரொம்ப அத்தாரிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனாக இருக்கலாம், அவங்க வந்து உங்களை லவ் பண்ணாலும் வெளியில் வந்து அந்த அளவுக்கு காட்டிக்காமல் ரொம்ப உங்களை லீடர்ஷிப் குவாலிட்டியுமே உங்களை ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் சொல்லி நீங்கள் நினச்சி ரொம்ப இது பண்ண வேண்டாம். அவங்க ரொம்ப ட்ரூவாக தான் அவங்க மேலே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது. அவங்க உங்கள் பர்சனை மட்டும் நீங்கள் வந்து சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி அ ஃபெமினைன் ஆர் அ மேஸ்குலைன். ஓகே? இது ரெண்டு பேருக்குமே செட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ டோன்ட் ஓவர் லெட் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் டு கண்ட்ரோல் யூ. உங்களை முழுசாக கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க.
நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் நீங்கள் அதிலே டீப்பாக முழுகிடுறீங்க. ஸோ தட் அவங்க ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. லிசன் டு யுவர் மியூசிக், உங்களோட ஃபேவரட் மியூசிக்கை லிசன் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே பாதி டைம் வந்து வீணடிச்சனால அவங்க வந்து ஃப்யூச்சர் செல்ஃப் ரொம்ப வரி பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகி போங்க, உங்கள் மனசை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், இப்போ மேபி கஷ்டமாக இருக்கலாம், பட் ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, உங்களை இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பில் இல்லாமல் கடவுள் தண்டனை கொடுப்பார், நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட்ஸில் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போங்க. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. டோன்ட் வரி, இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்க போறீங்க. ஓகேவா? உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஐ எம் குட், ஐ எம் வெல் டன், நவ் தே ஆர் சஃபரிங், ஹூவர் மேட் மீ சஃபர் தட் டைம். என்னை யாரையெல்லாம் அப்போ, அதாவது இப்போ சஃபர் பண்ண வச்சாங்களோ அவங்க எல்லாமே இப்போ ஃப்யூச்சரில் சஃபர் பண்ணுறாங்க. யூ நோ நீட் டு வரி. ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்கிறாங்க. Pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. ஹே காய்ஸ், வெல்கம். Pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கான ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 times breathe in and breathe out. ஓகே, inhale and exhale. 3 seconds, அட்லீஸ்ட் 30 seconds ஆச்சும் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸைல் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி 3 times பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக காம் டவுன் ஆவீங்க. அண்ட் தென் ஜஸ்ட் லிசன் டு த மியூசிக் ஆஃப் திஸ். இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு அந்த 3 times நீங்கள் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரெஸ்யூம் பண்ணிவிட்டு இந்த மியூசிக்கை நீங்கள் கேளுங்க. ஓகேவா? Okay, relax yourself. Yes, one card, first card, some. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, எஸ், அவங்க என்ன சொல்றாங்க, யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். நீங்க கரெக்டான வழியில தான் நீங்க இருக்கீங்க. ஓகேவா? யூ நோ நீட் டு வரி அபவுட் இட். யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். அதே மாதிரி ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். யார் யார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒளிஞ்சிருந்த ரகசியம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும் தெரியுமா? உங்கள் ஃபேமிலியிலையா இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ரகசியம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரப்போகுது, வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மறைஞ்சிருந்த ரகசியம் உங்கள் மேலே ஏதாவது தவறுகள் சூட்டப்பட்டிருக்கலாம். ஓகேவா? உங்கள் மேலே ஏதாவது தவறு நீங்கள் தான் பண்ணீங்க, அதுக்கு எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த டைமில் முடிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? பட் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி தான் காட்டணும். இல்லாமல் நீங்கள் அந்த சூழ்நிலையில் அமைதியாக போயிருப்பீங்க. எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, அந்த ரகசியம் வெளியில் வரப்போகுது. யார் யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. யூ நோ நீட் டு வரி அபவுட் இட், பி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, பி ஹாப்பி, இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஆல் யோர் மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் வந்து கரெக்டான டைரக்ஷனில் இருக்கீங்க. அதுமாதிரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் என்னென்னலாம் வச்சிங்களோ
அது எல்லாமே நிறைவேறுது. அண்ட் தென் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் ஆர் பி அச்சீவ்டு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது இது நடக்கணும், இந்த டைமில் நான் இதை முடிக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த வேலையில் இந்த ஒர்க்கை நான் கரெக்டாக முடிச்சு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறீங்க. யூ ஹாவ் அ குட் அட்ராக்டிங், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதை அட்ராக்ட் பண்ணுறீங்க, அதை அச்சீவ் பண்ணுறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கோல், அந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பர் ப்ராப்பராக போயிட்டுருக்கீங்க, அலைனாக போயிருக்கீங்க. அண்ட் தென் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, யூ கெட் மேரிட் வித் யுவர் லவ் ஒன்ஸ். உங்கள் லவ் ஒன்ஸோட உங்களோட சோல்மேட்டோட நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் எப்படி வேணால் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு எக்ஸ்ட்ரீம் சேட்னஸில் கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேவா, ஹோப்பே இல்லாமல் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி லீட் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துக்கலாம். அடுத்து இது என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, ஒரு ஹோப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லவ்வில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் கெட் மேரிட் வித் யூ. உங்களோட சோல்மேட், உங்களோட லவர் கூட நீங்கள் மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்குது, உங்களோட லவ் ஒன்ஸோட. ஓகேவா, யூ நோ நீட் டு வரி அபவுட் இட். ஓகேவா, அவங்க கூட தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப். அதுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் போடணும், இந்த ரிலேஷன்ஷிப் அப்கிரேட்காக உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிறீங்க எதை பற்றியுமே வரி பண்ணாங்கன்னா யூ கோ ஆன் யோர் வே, நீங்கள் பாட்டுக்கு போங்க, உங்கள் வாழ்க்கையை அது உங்களை நோக்கி கரெக்டாக கூப்பிட்டு போயிடும். எதுவுமே நீங்கள் மாற்றிக்கணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க சொல்கிறதுக்கு விரும்பலைங்க. நீங்கள் கரெக்டான வழியில் இருக்கீங்க, எல்லாமே அலைன் ஆகி போகுது, நீங்கள் வரியே பண்ணிக்க வேணாம். கரெக்டாக வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு கிடைக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் எஃபர்ட் உங்கள் சைட்லேருந்து போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும், ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், மணி ரிலேட்டட் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது எல்லாமே கிளியர் பண்ண போகிறீங்க. ஐ திங்க் ஸோ. இஃப் யூஆர் மேஸ்குலைன் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட்டு சேலரி வந்து ஃபஸ்ட் பர்சனாக நீங்கள் வந்து இன்கம் கொடுக்குற மாதிரி, வேலைக்கு போய் ஒரு எஜுகேட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி உங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு மெம்பராக நீங்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்கு போய் நீங்கள் சம்பாரித்து முதல் சம்பளத்தை உங்கள் வீட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டில் ஒரு நீங்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைகிற மாதிரி இருக்குது. எஸ், அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப அதை வந்து இன்னும் அவங்க ஹாப்பியாக அதை வந்து அந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா. எஸ், உங்கள் லவ் ஒன்ஸோட எல்லாமே இதுவாகுது. யார் ஆன் தி ரைட் பாத்துங்க. இதுக்கு மேலே அவங்க எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லவே விரும்பலை, போகிறபடி போங்க, நீங்கள் வந்து ஆன் தி ரைட் பாத், யூனிவர்ஸ் வில் கைட் யூ. அண்ட் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லாமே அறிவுலேருந்து எல்லாமே இருக்குது, உங்களை நீங்களே வந்து தாழ்வாக நினச்சிக்காதீங்க, அது சொல்கிறாங்க. தாழ்வாக எதுவுமே நீங்கள் நினச்சிக்கிட்டாதீங்க. ஓகேவா, கரெக்டான வழியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஏதாவது இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ரேக்கி ஹீலிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை மட்டும் விட்டுறாதீங்க. இல்லை யோகா இந்த மாதிரி ஏதாவது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ், அதான் நீங்கள் ரெகுலராக இல்லை ஒரு ப்ரேயராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, ரெகுலராக பண்ணுங்கள். இட்ஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் குட் டிஃப்ரென்ஸ். உங்களோட ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், அந்த ஒரு இது நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட், அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. Yes, that's it for file 3. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அதே மாதிரி இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரீடிங் இல்லைன்னா லைவில் நம்ம ஃப்ரீ செஷன் போவோம். டெய்லி 9 to 10 o'clock வந்து லைவ் இருக்கும். லைவில் உங்களோட கொஷினை நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, அந்த டைமில் உங்களுக்கான ரீடிங் நான் கொடுப்பேன், ஃப்ரீ ரீடிங் தான். அதுலேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ஜிபே அண்ட் சிஓ இன்ஸ்டன்ட் ரீடிங் அங்கே பார்க்கலாம் டீட்டெயில்டாக. இல்லை பர்சனல் ரீடிங் ப்ரைவசி அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கம் ஃபார் பர்சனல் ரீடிங், டீட்டெயில்டாக நம்ம கொடுப்போம். லவ், ரிலேஷன்ஷிப், ட்ராவல்,
எஜுகேஷன், லைஃப் பாத், கெரியர், அதில் ஸ்பிரிச்சுவல் பாத்வே, இது மாதிரி எல்லா ரிலேட்டடான ரீடிங்கும் நம்ம பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.